வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதே கப்ல 2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 ஸ்பூன் துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. இப்போ அரிசி மாவை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி பிடிக்காம நல்லா தொலை விட்டுட்டே இருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறினோன்னு நம்ம இதை குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஆவியில வேக விட்டுறலாம். இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆவியிலே வேக விட்டுறலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு, கறிவேப்பிலை, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பால்ஸை போட்டுடலாம். எல்லாத்தையும் லைட்டாக பெரட்டி விடுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.